அருமையான கூட்டம். ஆயா ஆயா எப்படிப்பட்ட சிரிச்ச முகமா உட்கார்ந்துருப்பாங்க நான் நினைச்சேன். அப்புறம் ஆனா பூராவே இப்போ சண்டைக்காரன் வாங்குற மாதிரி குறுத்துன்னு உட்காந்துருக்கேன். ஒண்ணுமே பேருக்கு சந்தோஷமே பெரிய சந்தோஷம். மற்றவங்க சந்தோஷப்படுத்தி பாக்குறது பெரிய சந்தோஷம். கண்டிப்பா சிரிக்கணும், குறிப்பா சிரிக்கணும். ரொம்ப சிரிப்பா சிரிச்சாங்க, குடும்பம் சிரிப்பா சிரிச்சு அப்படிலாம் இல்லாம அருமையான கூட்டம். அதை பின்னாடி வரைக்கும் கூட்டம் இருக்கியா இடம் இருக்க வரைக்கும் பின்னாடி போயிட்டு இங்க உட்காரலாம்ல. பிளாட் ஒண்ணு வாங்கி போடல, பூரா வண்டி போடுற ரோடு. கொஞ்சம் லேஜா அதே சாய்ச்சி படுத்தாங்கன்னா எலுமிச்சம்படி ஏற்ற மாதிரி கட்டி ஊற்றி ஏற்றிருக்காங்க. அப்படிலாம் இருந்தாலும் பின்னாடி உட்காந்துருக்கீங்க. டீ குடிக்கிறீங்களா? குடிங்க குடிங்க. மேடையில இருந்து பார்த்தா சரியாக நினைச்சீங்களா? சரி சரி பொறுமையா குடி. அவருக்கு கொண்டு மாட்டிக்கோ. ஏன்னா பின்னாடி உட்காந்துக்கிறது காலையில பப்புனா கொள்ளுவாங்க. எப்படி எப்படி ராத்திரி வந்துருக்கேன் பாத்தியா பப்புனுக்காரன். அதே முதல்ல பாத்தியா சப்பி போட்டோமா கொட்ட மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய கண்ணேரியா பாவம் ஆயா அந்த ஆயா ராத்திரி வந்துருக்கேன் பாரு பப்புனுக்காரன். அதை மண்ட மயில பாத்தியா ஓட குடிச்சாங்க. ஓட குடிச்ச மாதிரி அது கூட போயிட்டு போயா. அதை வாயை பாரு கப்பு சோப்பர் போட்டு வாங்கி வரைஞ்ச விடா. அப்படிலாம் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு பொறுப்பு இருக்கு, எங்ககிட்ட ஒரு பொறுப்பு இருக்கு. நல்லபடியே நாடகத்தை பார்க்கணும். எங்ககிட்ட இருக்க பொறுப்பு என்னன்னா நல்லபடியே நாடகத்தை நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா இப்ப நீங்க எந்திரிச்சு தெரிஞ்சு தெரிஞ்சு நாடகத்தை கேட்கக்கூடாது. ஒன்று இப்படி எதிர்த்து தெரிஞ்சு நாடகத்தை கேட்கக்கூடாது. அப்படிலாம் இருந்தாலும் வாங்க வாங்க சண்டை ஆயிட்டு இந்த புள்ள குட்டியெல்லாம் பிடிச்சி நட்டு ஆளு மாட்டா பிடிச்சி உட்கார வைக்கல ஒண்ணு. ஐயோ அவருக்கு நம்மள பார்த்த கலந்து இருக்கு. ஆறும் அவரு வங்கிய பத்திரமா வச்சு நானும் பார்த்தவரு வந்துட்டேன் சகல அவரு விட மாட்டேன். கூப்பிட்டு இங்க வந்தாலே எனக்கு நானும் சிறப்பா இருக்கேன். நேற்று போனது அதுவே நோக்கமா கலந்துட்டாங்க. சித்திர மாதிரி வெயில் இருக்கு. அதே நேற்று போன மேலே ஒரு அம்மா அப்படி முன்னாடி உட்காந்து தேம்பி அழுதுச்சு. ஏமா அழுவுறீங்க? இல்லப்பா நீ பார்வத பார்த்தா செத்து போன வீட்டு நாய் மாதிரியே இருக்குது. அன்னைக்கு வீட்டு நான் பாட ஊருக்கு நாய் குறைக்கிறது ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்னு ஜாம நீங்க கூடிய நேரம் நீங்க ஒருத்தர் ஊருக்குள்ள சட்டி போடாம இருக்கிறவங்க யாருமே நடக்கிறது இல்லை. நீங்க ஒரு 90 சட்டி வாங்கி போட்டு விடும். அதுக்காக ஒளி வெடி அதானே நல்ல மகிழ்ச்சி. நேற்று இதே போல KRM ஒளிவெளி. ஏன்னா நாளாரம் எல்லா ஊரே மனசுல வச்சுக்க முடியாது. ஆனா ஒளிவெளிக்க மட்டும் மனசு வச்சுக்கோம். ஏன் தெரியுமா? மாதம் 30 நாள் ஆனாலும் 10 நாளே உருப்படியான மதிக்கதான் வருவாங்க. மற்ற நாள் நம்ம சட்டக்காரன் உட்காந்து அருமையான அண்ணன் நீங்க வந்து ரொம்ப ஜாலியா இருக்காரு. நல்ல மைக்கேன் ஆபரேட்டர் முகவரையும் தெரியல. ஏப்பா அவருக்கு தங்கத்துக்கு அல்ல யார் பாதுகாவலர் அசிஸ்டன்ட். எனக்கு தெரிஞ்ச அசிஸ்டன்ட் மாதிரி தெரியல. பூரா உனக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தாரு மாதிரி தெரியும். விடிஞ்சா வச்சு பண்ற மாதிரி காரியம் வாங்கலாம்னு பூரா குறித்து உட்காந்துருக்காரு. அதே இளைஞர்கள் கூட்டம் இன்னைக்கு அதிகமா இருக்கு இருக்கு இல்ல இருந்த சொல்லவே இல்லை. தமிழ் கழிச்சு சட்டமா கட்டணம் சொல்லும்போது கட்டுங்கடா. ஏன் கடல் உருவாங்கிச்சா? பழக்க இளைஞர்கள்
பெருமையா பேசுறேன். ஓகே, நன்றி. இந்த சட்டத்துக்கே நீ காஞ்சிபுர பாவனை அவங்குறோம். புரிஞ்சுட்டு செருப்படி வாங்குறோம். அதே நீங்க மறுநாள் கூட்டிங்க. பேருந்து கொண்ட பெரியவர்களே, பெருமதிப்பிற்குரிய தாய்மார்களே, மற்றாத நாடக கலா ரசி பொதுமக்களே, இவ்விழாவை சீரும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்களே, பள்ளி செல்லும் மாணவர்களே, மாணவிகளே, எதிர்காலம் இளம் சிங்கங்களே, அந்த எண்ணிக்கையில ஊருக்கு போக திருமண மக்கள் திட்டம் போட்டு கிடக்கும் சில திருட்டு கம்பெனிகளே, யாரா சொல்ற உங்களை பார்த்து சொல்லவே மாட்டேன். நீங்க எல்லாம் உத்தரவு ஒரு சொல்லு பார்த்தீங்க. ஆமா, எனக்கு தெரியும். ராஜாவுக்கு ஒண்டி கட்டைகளே, தொண்டி கட்டைகளே, அப்படிதான் வந்திருக்கூடிய அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்குரிய தார கொண்டபடியை சேர்ந்து அன்பிற்கா பாசத்துடைய அருமை அப்பா டிஓ அன்பரசன் பெற்றெடுத்த அன்பிற்கு அருமையான கல்லூரி பேராசிரியருமான டி.கே. பாக்கியராஜ் அவர்கள் கலைஞர் சார்பாக நீண்டான நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பீங்க, சில பேர் வீட்டுல பூஜை தொழில் தாங்க முடியாம வந்திருப்பீங்க, சில பேர் நாடகம் நடக்கிற இடத்த பக்கமாக எவனாலும் பிளாக்ல போட்டு விற்கிறான்னு வாங்க வந்திருப்பீங்க, சில பேர் வாங்கின கோட்டை சட்டிகளை ஓட்டை கட்டிகளை வச்சு ஒழுங்காம இருக்கணும்னு உட்கார்ந்து இருப்பீங்க. அப்படிதான் இருந்தாலும் நல்லபடியாக நாடகத்தை பார்க்கிற வேலையில வாங்க நாடகத்துக்கு இல்லைங்களா? அருமையான ஊர் நம்ம அருமையான ஊர் பழையபட்டி. அப்படிதான் நீங்க வந்துருக்கீங்க. முதல்ல ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அவர் நல்லபடியா நம்மளுடைய கல்வி பணியை தொடர்ந்து எப்படி போக முடியுமா? இந்த சங்கமொழியில் அருமையான ஒரு செல்ல தெளிவான ஒளி பதிவு, ஒளி பதிவு நல்லபடியாக ஒளி பதிவை செய்து கொண்டிருக்கூடிய டிவிபி மீடியா என்ன பதிவு வராங்க? இல்ல மாமா, வீடியோ எடுக்கக்கூடிய ஆளுங்க நம்ம மூஞ்ச பார்த்து எடுக்கணும். தூக்க காலத்துல முட்டை கேமரா விட்டு இங்க பார்த்து எடுத்துக்கிறது வீடியோ. ஐயோ, இங்க பாப்பாங்க இங்க பாப்பாங்க. அருமை தம்பி கண்மொழியை சேர்ந்த திருச்செல்வன் டிவிபி மீடியா நம்ம ஊரிலே நடைபெற்று வருகிறே அருமையான நாடகத்தை இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கு பார்க்கறதா இருந்தாலும் டிவிபி மீடியா அப்படி யூடியூப் சேனல் அடிச்சீங்க நல்ல தெளிவா நல்ல ஒரு ஆடியோட வீடியோ கிடைக்குங்களா? கண்டிப்பா கிடைக்கும். வீடியோ போய் சரியாக ஊரில் உள்ளாலும் அறுவடைக்கு வெற்றி விடுவாங்க. அதை பார்த்துருக்கேன். ஆமா, அதையும் பார்த்துருக்கேன். எல்லாம் எவ்வளவு எழுந்து வணக்கத்தை போட்டுட்டு
தட்டாங்க ஒரு கை தட்டணும். கை கட்டி அத்தனை உள்ளவர்களுக்கும் நன்றி. கை கட்டாம உட்கார்ந்து அனைவருக்கும் நன்றி. யாரெல்லாம் நம்பலாமா? சரி, இந்த உட்கார்ந்து கை வச்சு அரசாங்க இதுல மட்டும் நான் ஏன் என்ன காரணம்? ரொம்ப மோசமான மாமா. எங்க அண்ணன் கிட்டப்பா பரிசையெல்லாம் முடிஞ்சது. சரி, வீட்டுல சும்மா இருக்கு. சரி, ஒரு 2 நாளைக்கு நானும் கூட கூட்டி போனேன். சரி, அண்ணன் பையன் கேட்காதுன்னு கேட்டிருக்கேன். நான் இந்த அப்படி சிக்கல 1 2. சரி, இந்த 2 பேரையும் நானும் பார்க்க கூட்டி போனேன். சரி, 3ஆவது தள்ளிட்டேன். எப்படி சித்தப்பா உனக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன். சரி, எங்கேயும் பப்பனா கருத்து விடுங்க. யார் கேட்டது? நம்ம அண்ணன் நாளைக்கு ஒரு பப்பனா வந்தா யாருக்கு பெருமை? நம்மளுக்கு தான் பெருமை. நாளைக்கு ஒரு பெட்டிக்காரா வந்தா யாருக்கு பெருமை? நமக்கு தான் பெருமை. பாக்கியராஜ் தண்ணி ராஜபக்தன் வந்தா யாருக்கு பெருமை? அவருக்கு தான் பெருமை. எனக்கு தான் பெருமை. எப்படி அதே மாதிரி இந்த அண்ணன் இல்ல ஒரு பெருமையா இருக்குன்னு பாராமணி. சரி, பாராம சண்டால எப்படி அப்பவே எங்க கோயில போட்டு போதச்சிட்டேன். எப்படியா பாட்டு சொல்லியா? எப்படி பாருங்க தெரியுமா? பூதா கலரிப்பன் பாருங்க. அருமையான பாட்டு. நீ முதல்ல கேட்ட. ஆமா, 2வது கேட்கல. சொன்னாங்க தெரியுமா? பூதா கலரிப்பன் ஏ சிதப்ப அசத்த வாயில தூக்கி வப்பன். நீ ஒரு டைமா டோக்கன் போட்டாலும் நீங்களே ஒரு முடிவு பண்ணி எப்படி நாடகத்தை முடிஞ்சு மதியோட வீட்டுல மத்தமெல்லாம் பழக்க மாட்டேன். கேப்பிள் சொல்லி கண்டிப்பா ஒரு தேர் திருவிழா சும்மாவா? யாரும் இல்ல கிடையாது. முக்கியஸ்தர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். எப்படி திருவிழா கொண்டாடுறது, எப்படி கணிப்பணம் வாங்குறது, அதெல்லாம் அவங்க பிரச்சனை. சரி, ஆனா இந்த சாதாரணமா இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு நாடகம் நடக்குது நம்ம ஊர்ல திருவிழா அப்படின்னா நம்மள ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி காலகட்ட எப்படி போன் போட்டு சொல்லுவோம். ஆமா தம்பிலே உங்களை இந்த தம்பிங்க please cooperate keep silent. What is this bro? This is bad bro. அங்கேயாம திரும்பி பேசிருக்காரு. அந்த தேர்தலான சும்மாவா இல்லையே, கண்ணியமா கட்டுப்பாட சொல்ல முடிக்கிறது ஊரார்கள் பொறுப்பு. ஆமா, அதையும் போனவரே நம்மளுக்கு சொல்லிக்க நோய் உட்கார மைனே. ஆமா, போதையில சொல்லி அவங்க கட்டணம் 4 சொல்லிக்கிறீங்க. அதோட பெரிய சிக்கல் தெரியுமா? திருவிழா ஒரு நல்ல சாப்பாடு பாறை எப்படி உண்மையா மாமா? போன வாரம் எவ்வளவு திருவிழா, திங்கட்கிழமை திருவிழா, எலெக்ஷன் நேரத்துல இருந்து 3 நாள் இன்னும் எலெக்ஷன் ஆகும். நான் வச்சுக்கொண்டாங்க. சரி, நான் வீட்டுல இருந்தேன். சரி, காசு இல்லை, கரையெல்லாம் வாங்கி போட்டு வீட்டுல சமைச்சேன். அப்படியே எங்க அக்கா பூஜை 3 வந்தாங்க. சரி, எங்க அக்கா பூஜை 3 போனோம். மாமா திருவிழா பிள்ளை. சரி, திருவிழா திங்கட்கிழமை சொல்லி சனிக்கிழமை வந்து உட்காந்தாங்க. உட்காந்து சரி, ஏன் வந்து உட்காந்தாங்க? வந்தோடனே மாப்பிள்ள சாப்பிடுறோமா அப்படின்னா சாப்பாடு மாமா போய் சாப்பிடுங்க. அதுக்கு 3 அக்கா புரிஞ்சுக்கணும். என்ன மாப்பிள்ள சாப்பிட்டு சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு சாப்பிடுவோமா? என்ன நமக்கு தெரியல. சாப்பிட்டுட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டு சாப்பிடுவோம் எங்க சொல்றாங்க? சாப்பிட்டுட்டு சாப்பிடுவோம். நான் பார்த்தேன் கையில காய்ச்சல. நான் வீட்டை 3 ரவுண்ட் அடிச்சேன். அடிக்க போறாலே பின்னாடி புதச்சு வச்சிருப்பானோ அப்படிங்கிற ரவுண்ட் அடிச்சாங்க. எதுக்கு பின்னாடியே சுத்துறீங்க? இல்ல மாப்பிள்ள வச்சிருக்கே என்னமோ. மாமா காசு இல்ல, இன்னைக்கு வாங்கி தர முடியாது. நல்ல வீடு கையை கருத்துலாம் கொடுத்து ஊருக்கு போனாங்க. அதுக்குள்ள எங்க அக்கா புரிஞ்சு பெரிய அக்கா புரிஞ்சு சண்டை வந்துருச்சு. உள்ள உட்கார்ந்து எங்க அக்கா சிந்த முடிச்சுட்டு வந்தேன் வீட்டுக்கு. என்ன கேட்கிறாங்க? ஒழுங்கா சாக்கு வாங்கிட்டு உட்கா தாலி சண்டி அக்கவாங்க. ஆனா சண்டால பயில 99 கோட்டு எங்க இருக்கு? 1 லட்சம் ரூபாய் தாலி சண்டி எங்க இருக்கு? அப்புறம் விட மாட்டேங்க. வேற வழி என் வண்டி பரிசுல 1000 ரூபாய்க்கு அளவு வச்சு 4 ஓட்டு வாங்கி விட்டேன். அதுல பங்காளி வீட்டுல ஒரு வந்துருக்கேன் கோயம்புத்தூர் வந்து. சரி, திருவிழா சொல்லணும்னாலே எனக்கு 10 லட்சம். ஐயோ மதுரை கூட அது வந்து ஒருத்தர் கூட திருவிழா சொல்ல மாட்டேன். காரணம் இருக்குமாமா, கோயம்புத்தூர் வந்து
நான் பெரியப்பாருமே ஒருத்தவங்க ரொம்ப வருஷமா எனக்கு அவனுக்கு சண்டை அவருக்கு சண்டை அப்படியே முன்னாடி இருந்து வந்துட்டே இருந்துச்சு எல்லாம் பேசி கூடி சேர்ந்து ராஜே நான் திருவாரூர்னு சொல்லிவிட்டேன் கோயம்புத்தூர்ல இருந்து 10 வருஷம் கழிச்சு வந்தேன் இவனால உருப்படியா இருப்பாங்க இங்க அவனுக்கு மேல இருக்கான் போல அதே நாள் வந்தோடனே ரொம்ப நாளைக்கு நம்ம ஊர் வந்திருக்கே போய் கொண்டாடி சாப்பிடணும் அதுன்னு சொல்லிட்டான் பாரு சாப்பிட்டு சாப்பிடுவோம் மகாலி இவன் அதே கம்பெனியில இருக்கான் போல திரும்ப நாலு போட்டுறானே திரும்ப என்ன பண்ண முடியும் கடையே சித்திரமே பார்த்து 2 பீர் காசு வச்சிருந்தாங்க நேரம் வாங்கி கொண்டு போய் பெரிய பையன் குடுறா குடிச்சு விட்டாங்க சோத்த சொல்றாங்க அவரு நல்ல பீரை முடிச்சு விட்டு நல்லா கரையோட சாப்பிட்டு தூங்கி இருக்கிறேன் அன்னைக்கு உள்ளூர் அன்னைக்கு நாள் தாடிட்டு வேற பப்பனம் மாட்டி விட்டு 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு போய் இன்னைக்கு நிம்மதியா தூங்கும் வீட்டுக்கு போனேன் புரிஞ்சது முன்னாடி சண்டை அது என்ன கேட்டேன் அது நீங்க அன்னைக்கு சொல்றாங்க நான் செஞ்சது தப்பா இருந்தா நீங்க செருப்ப கொண்டு அந்தாங்க என்னடா நீ செஞ்சேன்னு சொல்றாங்க ராத்திரி 2 மணிக்கு சண்டை போடுறாங்க என்ன காரணம் வீடு குடிச்சால வீடு குடிச்சா என்ன வரும் மூத்தரம் வரும் 2 மணிக்கு தூக்க காலத்துல மூத்தரம் முட்டிட்டு வரும் முட்டின என்ன பண்ணுங்க பக்கத்துல படுத்துறது பொண்டாட்டி போய் கேட்டேன் எழுப்பி அடி அவர்கிட்ட வந்தோடனே நான் பாட்டு தண்ணியை குடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன் எங்கிட்டு பாத்ரூம் இருக்குன்னு தெரியல எங்க நெல் தூக்கத்துல என்ன பொண்டாட்டி எழுப்பி கேட்டிருக்கேன் பொண்டாட்டி சொல்லிருக்காங்க அந்த திரும்பி அங்கே பாத்ரூம் தூக்கத்துல கையை மாத்தி காட்டி விடுச்சு இவன் நேரம் விடுப்புன்னு போனால போய் பார்த்துட்டான் பாரு போய் பார்த்த உடனே கதவை திறந்துருக்கேன் கதவை திறந்துருக்கேன் கதவை திறந்தோடனே கப்புன்னு லைட்டா அதுவா எரிஞ்சு கதவை மூடிருக்கேன் கப்புன்னு லைட்டா அதுவா ஆஃப் ஆயிடுச்சு அப்பத்தே யோசிச்சிருக்கேன் பத்தியா என் மங்காளி ஊரா நாளானாலும் எப்படி வீட்டை கட்டிருக்காங்க பாத்ரூம் கதவை திறந்தா லைட் எரி அதுவா லைட் எரி மூடுனா அதுவா அமர்ந்து போன மூத்துல ரெண்டு பையன் தூங்க வேண்டியது கொண்டாட்டி திரும்ப தட்டி விட்டுருக்கேன் தட்டி எடுத்திருக்கேன் என்னையாவது கேட்டு பாரு என் மங்காளி எட்டிருக்கேன் பாரு பாத்ரூம் அதுவா லைட் எரி பாத்ரூம் மூடு அதுவா லைட் எரியுதுன்னு சொன்னாங்க கொண்டாட்டி விட்டுருக்கா காலம் ஒரு அரச பட்டாரு ஐயா எதுக்கு கேட்டா எங்கடா மூத்த இடத்த குண்டி இடத்த குட்டி போயிருக்கான் இங்க பின்னாடியே குட்டி போயிருக்கான் இங்க நாட்டி மூத்த இடத்துக்கு கண்ணை கசடிக்கு காமிச்சிருக்கான் பாரு விட்டா இன்னொரு இடத்த காலம் சட்டாரு எதுக்கு நல்லா முடிச்சு பாடுறா மூதேவி முன்ன முடிச்ச போறதுக்கு எதுக்கு எது பாத்ரூம் எது பிடிச்சுன்னு தெரியாம தொடர்ந்து மூத்த எடுத்து வச்சிருக்கான் நார பையன் 1.5 லட்சம் ரூபாய் போட்டு வாங்கி வச்சிருந்த பிடிச்சிருக்காங்க உள்ள இருந்த அப்பவே கூப்பிட்டு கேட்டேன் உள்ள இருந்த பழம்லாம் என்ன வச்சுப்பாங்க போய் கதவை திறந்து பார்த்தீங்களே அடுத்த மூத்தருக்கு பழம் கூட கருகி போயிடுச்சு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சித்திரமா சூடு வச்சிருக்கு அதுவே இன்னொரு விஷயம் தெரியுமாமா உங்க இடத்துக்கு நம்ம வரணும் யாரு காரணம் செய்வதே காரணம் நம்ம தினமும் வேண்டாம் தினமும் ஒரு ஊருக்கு போறோம் நம்ம பத்திரமா குடும்ப சேர்க்கிற ஆள் யாரு நம்ம வண்டி ஓட்டல வண்டி டிரைவர் வந்து ஞாபகம் மரப்பால் சங்கத்தில் ஒரு டிரைவர் இருக்காண்டா நல்ல மனுஷன் அங்கே போயிட்டு விடாது இன்னொரு டிரைவர் புதுசா ஒரு டிரைவருக்கு போட்டுருவோம் சரி நல்லா இருப்பாண்டா குட்டியை பொம்மை மாதிரி தந்திக்கு சரி அது கையில ஒரு பானையை கூட தலையில போடுறாங்க குட்டியை பொம்மை மாதிரியே இருப்பாங்க நாங்க முந்தானத்து நாளுக்கு அவசரம் போயிட்டு இருக்கோம்டா சரி போயிட்டு இருக்கோம் புட்டாமுட்டி தாண்டி போடணும்னு வண்டி பஞ்சர் சரி என்னடா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு இறங்கி பார்த்தா டிரைவர் உட்கார்ந்து சீட்டுக்கு பக்கத்துல இருக்க டயர் பஞ்சர் சரி பஞ்சர் அவசரமா பஞ்சர் கூப்பிட்டு பஞ்சர் அடிச்சு நாங்க வண்டி எடுத்து ஓடி போயிட்டு இருக்கோம் நல்லா போயிட்டு இருக்கு வண்டி திரும்பவும் அது உட்கார்ந்து டயர் பஞ்சர் என்னடா ஆகுது டயர் நல்லா இருக்குது என்னடா பஞ்சர் ஆகுது அப்படின்னு டிரைவர் உனக்கு நேரம் சரியில்லை நீ போய் பின்னாடி உட்காரா நான் வண்டி ஓட்டுறேன் நான் வண்டி ஓட்டி போயிட்டு இருந்தேன் கரெக்டா மேலூர் வண்டி ஏறிச்சு அப்ப அதே மாதிரி பின்னாடி உட்கார்ந்து இடத்துக்கு வண்டி பஞ்சர் என்னடா முடிஞ்சு பார்த்தா உட்கார்ந்து இடத்துக்கு டயர் பஞ்சர் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன் டயர் அதுவா பஞ்சர் ஆகுது அப்புறம் இந்த மூதே வெயிட் தாங்காம டயர் அதுவா பஞ்சர் ஆகுது அதோட பெரிய தெரியுமா இதே
தெரியுமா போன சீசன் இல்லாத நேரத்துல எப்பவுமே நாடாமா ஆடிட்டு இருக்கோம். ஆமா சீசன் இல்லாத நேரத்துல வீட்டுல இருக்கோம். எல்லாம் படிச்சவங்க படிச்ச வேலைக்கு போவியா? சரி இப்ப நீ படிச்சிருக்கேன், நான் படிச்சிருக்கேன், படிச்ச வேலைக்கு போவோம். அண்ணன் தோட்டம் வாங்கினலாம் காலையிலே பாப்பாரு. அப்பா என்ன பண்றாரு? மகன் சம்பாதிக்கிறோம், அப்பா சௌகரியமா சாப்பிடுவாங்க. ஆனா நீங்களும் ஒரு முடிவு பண்ணா என்ன முடிவு? நாளா விட்டு குழப்பாரு வேற ஒண்ணு கிடையாது. சீசன்ல சொந்தமா தொழில் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சு என்ன கடைங்க? சாராய கடை. முகரம் எங்க ஊர் முக்கு ரோட்ல கடை ஒண்ணு குடிச்சு என்ன கடை தெரியுமா? இந்த நோட்டீஸ் தெரியுமா? இந்த நோட்டீஸ் இதே மாதிரி பிரிண்ட் அடிக்கிற பிளக்ஸ் கடை ஒண்ணு வச்சு. சரி நான் வச்ச நேரமும் தெரியல. பக்கத்துல உள்ளவங்க வரியா வந்தார். எதுக்கு எதுங்க தம்பி? நம்ம ஊர் பாப்போம், என் மையம் கல்யாணம் வச்சிருக்கு. முதலா நீதே என் மையம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணும்னா சரி நீ கொடுத்து போங்க. நாளைக்கு நீங்க வீட்டுல உங்க வீட்டுல பத்திரிக்கை வரும்னு சொல்லிட்டேன். பத்திரிக்கை வரும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி பத்திரிக்கை கொடுத்து அடிச்சு கொடுத்துட்டேன். சரி மறுநாள் 5 நாள் நிறைய ஆள் வந்தார். எதுக்குங்க? பத்திரிக்கை அடிக்கவா? கிடையாது. தூக்கி போட்டு மிதிக்கவா? கூடாது. என்னை மிதிக்க வந்திருக்காங்க. என்ன காரணம்? தப்பு தப்பா அடிச்சு கொடுத்துருக்கீங்க பத்திரிக்கை. தப்பு தப்பா? கல்யாண பத்திரிக்கை எப்படி அடிச்சு கொடுக்கணும்? இப்ப என்ன போட்டிருக்கு? பிள்ளையார் சொல்லி அதுக்கு என்ன? ஸ்ரீ அருள்மிகு அடைக்கலம் காட்டார் துணை. இருக்கா போடுறது உள்ளூர்ல தெய்வம் இருக்கிறதா போடுறது. அதே மாதிரி கல்யாண பத்திரிகையில் பெரிசா போடல. எங்க குலதெய்வங்களை பெரிசா போடுறது நான் போட்டு கொடுத்தேன். எப்படி? ஸ்ரீ எம்பெருமான் அருளாலே திருமண விழா அழைப்புன்னு அழைக்கிறார். சரி நான் அழைச்சு கொடுத்தேன். எப்படி? எப்படி அவர் என்ன சொல்லி போனாரு? நல்லா பெருசா கொட்டை இடத்துல முதல்ல அடிப்பாங்க. நான் அழைச்சு கொடுத்துருக்கேன். ஸ்ரீ எம்பெருமான் அருளாலே திருமண விழா அழைப்புன்னு அடிக்க வேண்டிய இடத்துல இந்த எம்பெருமான் பத்தியா அதுல இம்முன புள்ளிய மட்டும் உருவி எடுத்து எப்படி போய் பாத்தீங்க? ஸ்ரீ எம்பெருமான் அருளாலே எம்பெருமான் அருளாலே திருமணம் உருவமான கல்யாணத்துக்கு அதை இதை கூட விழா தம்பி. ஆனா பெரிய விஷயம் சித்தப்பன் பெரியப்ப கூட நீங்க அலுவலகத்துக்கு வந்தாங்க வைக்கணும். அதுலதான பெரிய சிக்கல வேற ஒண்ணு கிடையாது. இப்ப நீங்க என்ன சித்தப்பன் பெரியப்ப பேச்சு வச்சுப்போம். ஊர் பேரை மட்டும் அவங்க கொடுத்த ஊர் பேரை வச்சுப்போம். மேல மலக்குடி கீழ் ராஜா கீழ மலக்குடி பரந்தாமன் நடு மலக்குடி அம்மையப்பன் ஓரம் மலக்குடி. இது மாதிரி எழுதி கொடுத்துட்டு போனார். நான் அடிக்கிற அவசரத்துல இந்த மணக்குடி வருவார். அந்த இடத்துல மணக்குடிய மாவு மட்டும் அடிக்காம விட்டுட்டு ஊர் பத்திரிகை எப்படி போயிடுச்சு? மேல நக்கடி கீழ் ராஜா கீழ நக்கடி பரந்தாமன் நடுவுல நக்கடி அம்மையப்பன் ஓரமா நக்கடி. ஏண்டா நக்கடி பத்திரிகை கொடுத்தா சும்மா இருப்பாங்களா? இதோட பிடிக்கிறதா பொண்ணு விட்டுறாங்க. எவ்வளவு அவ்வளவு கடுப்பு ஏன் தெரியுமா? அதுல ஒரு சின்ன சிக்கல. ஏன் ஊர பக்கம்னா குறிப்பு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம்னா சனிக்கிழமை அனைவரும் குடும்பத்தோடு வர வேண்டும் அடிக்க சொன்னார். நான் அடிக்க அவசரத்துல சனிக்கிழமை அனைவரும் குடும்பத்தோடு வர வேண்டும் அடிக்கிறது போதா சனியை கூட்டிட்டு அனைவரும் குடும்பத்தோடு சனியை கூட்டிட்டு குடும்பத்தோடு வரணும்னா இதை விட பெரிய சிக்கல். நீங்க உன்னிச்சு கவனிச்சு கேட்கணும். மாப்பிள்ளை பேரு சின்ன சிக்கல். என்னால மாப்பிள்ளை டீசரை ஊற்றி குடிச்சு செட்டே போயிட்டேன். அது பேர் தெரியுமா? கன்னிகுமாரன். கன்னிகுமாரன்டா கன்னிகுமாரன் பேரு. ஆமா அவங்க எழுதி கொடுத்துட்டு போனோ கன்னிகுமாரன். நான் அடிக்கிற அவசரத்துல இந்த தடவை ஒரு எழுத்து பிடிச்சு அடிக்கிறேன். ஒரு எழுத்து பதில் இன்னொரு எழுத்து சேர்த்து போட்டு அடிச்சு கொடுத்துருக்கேன். எப்படி தெரியுமா? கன்னிகுமாரன் அடிக்க சொன்ன இடத்துல காப்போட வேண்டிய இடத்துல காப்போட பதிலா காப்போட நானே சூழ்ந்து சொல்லிட்டேன். அதுக்கு மேல புரிஞ்சாலும் புரிஞ்சுக்கோங்க, புரியாத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி தெருப்புதான் என்ன பண்ணலாம் பெண்ணக்கூடிய ஏண்டா கல்யாணம் இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமலை தாலுகா வலையப்பட்டியில் அமைந்து அருள்பாடி ஸ்ரீ மலையமலை சுவாமி அடைக்கலம் காத்தார் சுவாமி ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் ஸ்ரீ பெரியநாச்சி அம்மன் ஸ்ரீ சாத்துகர்ப சுவாமி ஸ்ரீ தென்மலை வடமலை கருப்பர் ஸ்ரீ ஆபத்து காத்தான் சுவாமி
சுவாமி, ஸ்ரீ விடாத கம்மன் சுவாமி, ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி, ஸ்ரீ சின்னக்கருப்பர் சுவாமி ஆகிய தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனை முன்னிட்டு இளைஞர்கள், தாய் குளங்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆதரவோடு தெய்வத்தின் பெரிய பூசாரி அவர்களின் நல்லாசோடு 13ஆம் ஆண்டு நடத்தப்படும் நாடகமாக இன்றைய சிகார வண்ண கலைஞர்கள் காதல் காவியம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ பாண்டிச்சாமி நாடகம் இதோ. இதில் நடிகக்கூடிய நடிகர்கள் தாங்கள் தெரிந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் நாடக உலகில் நவரச நாயகன் செல்வம் கணக்கென்று வெற்றி முழுசு சூட்டக்கூடிய அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்குரிய 100 பீடத்தை தெரிவித்த அன்பிற்கு பாசுகிறார்கள் என்றார். தாவரப்பட்டியை சேர்ந்து அன்பரசன் அவர்களுடைய புதல்வமாகி கல்லூரி பேராசிரியமாகி அன்போனார் கே பாக்கியராஜ் MS.BA அவர்களுடைய வெள்ளிச்சாமி என்று காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று இவரால் இவருக்கு பாட்டாய் சொல்லக்கூடிய அருமையான குரல் படம் கொண்ட அன்பு சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் ஒவ்வொருவரும் வெள்ளையமான காத்துக் கொண்டிருக்கிறார். மைக்குல சிறப்பா இருக்கு. மாப்பிள்ளை மைக் மூக்கன் பாண்டிச்சாமி காத்து கொண்டிருக்கிறார். மன்னாரும் ஜல்லிக்கட்டு காலையில் சக்கரவர்த்தி அன்பு மாமா புடங்குடியை சேர்ந்து ராஜா அவர்களுடைய உங்களும் ஆர்மி மற்றும் பின் பாடல்களை இசைப்பார். நல்ல ஜூம் பண்ணி எனக்கு மூணு இருக்கிறேன் ஒரு காரணமாக சொல்றேன்.
கூட கூட வண்டியை கொடுக்காத விடாங்க. இவங்களும் போக மாட்டேங்கிறாங்க, நம்மளையும் விட மாட்டேங்கிறாங்க. அகலம் திசைப்பார். நடிகர்கள் கூட கொஞ்ச நேரம் கண்ணை அசைஞ்சு தூங்கலாம். அதிலே இன்னைக்கு வந்துருக்கக்கூடிய பக்கம் மேடம் மேடை விட்டு இறங்க மாட்டாங்க. அதுக்காக அவர்களுக்காக இவ்வளவு வண்டி எடுத்துட்டு வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் இடம் பண்றது, ஒரே ஒரு பொருளுக்கு மட்டும் இடம் பண்றது இந்த வச்சுக்காரு கண்டா மாஸ்டர் தெரியாம சொல்லிட்டு விளையாட்டா ஐயா உட்காந்துக்கிறது போட்டோன்னு தம்பி அப்பா அம்மா எப்ப காலம் விசிப்பாரு. உரிமையாளர் PS அம்மையப்பர் இவரு அந்த சீன் வரைஞ்சு 10 வருஷம் இருக்கும். நல்ல ஒரு ஆலயத்தில் இருக்கீங்க இருந்தாலும் நல்ல ஒரு மனிதர். எங்க அப்பா முக்கியம், எங்க நல்ல அப்பா. உங்க அப்பா என்ன பார்த்தா மாட்டாரு. அருமையான காலம் இருப்பவர்களுக்காக ஒளி ஒளி சிறந்த முறையில் ஒளியை ஒளி அமைப்பதை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பேர் அமைப்பாளர் போடா ஆபரேட்டர் பேர் மணி. ஒரு நல்ல ஒரு ஒளிவரைக்கு எப்படி அமைகிறது யார் மொழி தெரியுமா? நல்ல ஒரு ஆபரேட்டர் கையில். ஆமா மணி அவர்களுக்காக நன்றி தெரிவித்து போடும். நல்ல செக்ஸ் பண்ண கூட செலக்ஷன் பண்ணி போடுறோம்.